வணக்கம் நண்பர்களே. இப்போது உலக அரசியலில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்திய ஒரு முக்கிய சம்பவம் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா ஈரான் மீது அழுத்தத்தை அதிகரிக்கும் வகையில் இரண்டாவது போர்க்கப்பலை மத்திய கிழக்கு பகுதிக்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. ஈரானில் கொமேனி ஆட்சிக்கு எதிராக மக்கள் பெருமளவில் உள்நாட்டு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். கடும் கட்டுப்பாடுகள், சுதந்திரக் குறைவு போன்ற காரணங்களால் நாடு முழுவதும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. போராட்டங்களை கட்டுப்படுத்த அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்துவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இல்லையெனில் ஈரான் மீது நேரடி நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் ஏற்கனவே ஒரு போர்க்கப்பல் மத்திய கிழக்கு பகுதியில் பணியில் இருக்கும் நிலையில் அதற்கு ஆதரவாக உலகின் மிகப்பெரிய விமான தாங்கி போர்க்கப்பல்களில் ஒன்றான USS ஜெரால்டார் ஃபோர்ட் அனுப்பப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு பதிலளித்த ஈரான் தங்களை தாக்கினால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மீது பதிலடி கொடுக்க தயார் என்று எச்சரித்துள்ளது. மேலும் ஈரான் அணு ஆயுத திட்டங்களில் ஈடுபட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை ட்ரம்ப் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். இதனுடன் உள்நாட்டு கலவரமும் இணைந்ததால் மத்திய கிழக்கு முழுவதும் பதற்றம் அதிகரித்துள்ளது. பிரச்சனையை சமாளிக்க ஓமன் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளில் ஈரான், அமெரிக்கா உட்பட முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன. ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகள் எந்த தீர்வையும் எட்டாமல் முடிந்துவிட்டன. இப்போது கேள்வி ஒன்றே, இந்த நிலைமை அரசியல் அழுத்தத்திலேயே முடிவடையுமா அல்லது மத்திய கிழக்கு மீண்டும் ஒரு பெரிய மோதலுக்குள் செல்லுமா? உலகமே கவனித்துக் கொண்டிருக்கிறது. இதுபோன்றே டெய்லி அப்டேட்ஸ் உங்களை தேடி வர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.